Hello everyone, I am Parthiban. Welcomes you to SAP Views. இன்னைக்கு டேட்டு 14/6/2024. இந்த வீடியோவை நான் மார்னிங் ஒரு 9:30க்கு ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். உங்களுக்கு வந்துட்டு ஒரு 10 o'clock ஆர் 10:15க்குள்ளே இந்த வீடியோவை ரீச் ஆகிற மாதிரி செட் பண்ணிடுறேன். இந்த வீடியோ வெரி இம்பார்ட்டண்ட் வீடியோ. இந்த வீடியோவை இப்போ ஒரு டைமு ரிலாக்ஸாக எதையும் ஸ்கிப் பண்ணாமல் அவசரம் இல்லாமல் ஒரு டைம் பார்த்துருங்க. அது போக இந்த வீடியோவை பத்திரமா உங்களுடைய வாட்ஸ்அப்பில், அதாவது உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு ஷேர் பண்ணி வச்சுக்குங்க. எப்போ தேவைப்படுதோ, அதாவது கவுன்சிலிங் ப்ராசஸ் ஆரம்பித்த உடனே திரும்பவும் இதை ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன், சாய்ஸ் ஃபில்லிங், சாய்ஸ் லாக்கிங் அதெல்லாம் செய்யும்போது இதை நீங்கள் எத்தனை டைம் வேணாலும் போட்டு பார்த்துக்கலாம். ஓகேங்களா? என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, வெப்சைட்டில் நீங்கள் உள்ளே லாகின் பண்ணி போனதுலேருந்து கடைசியாக சப்மிட் பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஒரு டெமோ வீடியோ போட்டிருக்கிறோம். இது 2023 நம்ம லாஸ்ட் இயர் செஞ்சதை எடுத்து திரும்பவும் உங்களுக்கு இன்னொரு டைம் நம்ம போட்டிருக்கிறோம். அதனால் இந்த வீடியோ வெரி இம்பார்ட்டண்ட் வீடியோ. கொஞ்சம் அவசரப்படாமல் டைம் எடுத்து பொறுமையாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் இந்த வீடியோவை லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர் சர்க்கிளில் யாரெல்லாம் நீட் ஆஸ்பிரண்ட்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கும் அவங்க பேரண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க பார்த்துடலாம். இப்போது தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய அஃபீஷியல் வெப்சைட்டுக்குள்ளே போனோம் அப்படின்னா இதுதான் அஃபீஷியல் வெப்சைட்டு. இப்போது உங்களுக்கு எந்த டேட்டாவும் அவைலபிளாக இருக்காது. இதை நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே சொல்லியிருக்கிறோம். வெப்சைட் அப்டேட் ஆகிட்டு இருக்குது. அதனால் இதுதான் வெப்சைட்டு. அந்த வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் போயிட்டு என்ன பண்ணுறீங்க, இந்த மாதிரி உங்களுக்கு யூஜி கோர்சஸ் அப்படிங்கிறது காமிக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ், பிடிஎஸ் அப்படிங்கிற இந்த வயலட் கலர் பாக்ஸ் இருக்கும். அதைத்தான் இப்போ நம்ம கிளிக் பண்ணணும். இப்போ கிளிக் பண்ண முடியாது. உங்களுக்கு ஒரு கிளியராக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணுங்கிறதுக்காக இதை சொல்லிட்டு வரேன். ஓகேங்களா? இதை முடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதாவது அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் இருக்கும். நியூ அப்படின்னு கொடுத்துட்டு தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார் 2024 அப்படின்ற மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இந்த பேஜில் உங்களுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு வில்லிங் கொடுத்து கிளிக் ஹியர் டு லாகின் அந்த மாதிரி கொடுக்கும், அந்த மாதிரி காமிக்கும். ஓகேங்களா? இந்த க்ரீன் கலரில் இருக்கிறத நீங்கள் கிளிக் பண்ணணும். ஓகேங்களா? சரி, இப்போது இதை நம்ம கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த கிளிக் ஹியர் டு லாகின் இருக்குது இல்லைங்களா, இதெல்லாம் நம்ம லாஸ்ட் இயர் செஞ்சது. அதை திரும்பவும் எடுத்து உங்களுக்கு நம்ம போட்டிருக்கிறோம். அப்போது கிளிக் ஹியர் டு லாகின் இதை கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு இங்கே போகணும். இதிலிருந்து தான் ஆரம்பம். ஓகேங்களா? இப்போது இந்த இடத்துல பாருங்கள், எம்பிபிஎஸ், பிடிஎஸ் கோர்சஸ் கவர்மெண்ட் மேனேஜ்மெண்ட் இன்க்ளூடிங் மைனாரிட்டி என்ஆர்ஐ கோட்டா. எந்த வருஷம்? 2023-24. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா கிளிக் ஹியர் டு லாகின் கொடுக்குறோம். கிளிக் ஹியர் டு லாகின் கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? இந்த பேஜில் நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுக்கான லாகின் ஐடி, மெயில் ஐடி, அப்ளிகேஷன் நம்பர் இதை கொடுத்து பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் சைன்இன் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ சைன்இன் பண்ணி பாருங்கள். அப்படி ஓப்பன் ஆகலைன்னா பாஸ்வேர்டை ரீசெட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? சரி, இதுதான் இந்த ஒன்று சைன்இன் பண்ணி பார்க்கணும். அப்படி இல்லாத பட்சத்தில் என்ன பண்ணணும், ரீசெட் பாஸ்வேர்டை கொடுத்து உள்ளே போகணும். ஓகேங்களா? சரி, இப்போ இதெல்லாம் முடிச்சாச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் உங்களுடைய இந்த டேட்டாவெல்லாம் இருக்கும். அதாவது உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர் இருக்கும், உங்களுடைய நேம் இருக்கும், அதுக்கப்புறம் நீங்கள் என்ன ஜெண்டர், என்ன கம்யூனிட்டி, நீட் ரேங்க் என்ன, கம்யூனிட்டி ரேங்க், இதெல்லாம் ரேங்க் லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் செய்கிறது. அதாவது ஃபஸ்ட் டைம் நம்ம என்ன பண்ணுறோம், உங்களுக்கு ப்ரீவியஸ் வீடியோலேயே சொல்லியிருப்போம், தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் இப்போது எடுத்த உடனே ரேங்க் லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ண மாட்டாங்க.
ஓகேங்களா? தமிழ்நாட்டில் 1.5 லட்சம் பேர் எக்ஸாம் எழுதியிருக்கிறாங்கன்னா 1.5 லட்சம் பேர்த்துக்கு ரேங்க் லிஸ்ட் வராது. இதுக்கு ப்ரீவியஸ் ஸ்டேஜில் நம்ம என்ன செய்யணும்? ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்மளுடைய டாக்குமெண்ட் எல்லாமே அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணுனா தான் ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட்டடுன்னு அர்த்தம். எதனாலனா நீங்கள் நீட் எக்ஸாம் எழுதும்போது எந்த ஒரு டாக்குமெண்ட்டும் அப்லோட் பண்ணல, உங்களுக்கே தெரியும். 4 டாக்குமெண்ட் தான். அந்த 4 டாக்குமெண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ, உங்களுடைய சிக்னேச்சரை ஸ்கேன் பண்ணி அனுப்பிச்சிருப்பீங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய 10 கைவிரல் ரேகையை நீங்கள் போட்டிருப்பீங்க. கரெக்டாக? இதுக்கப்புறம் ஒரு கண்டிஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. தமிழ்நாடு மெடிக்கல், அதாவது ஸ்டேட் கவுன்சிலிங் அத்தாரிட்டிஸும் MCC ஆல் இண்டியா கோட்டா அத்தாரிட்டிஸும் உங்களுடைய தகவல்களை எல்லாம் வாங்கிக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்போது 1.5 லட்சம் பேர் தமிழ்நாட்டில் நீட் எக்ஸாம் எழுதுனாங்கன்னா அதில் ஒரு 50,000 to 60,000 பேர் தான் என்ன பண்ணுவாங்க? ரெஜிஸ்ட்ரேஷன் செய்வாங்க. இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யும்போதே நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? உங்கள் டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் வரும். அந்த ரேங்க் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய நீங்கள் அப்லோட் பண்ண தகவல் தான் இங்கே வரும். இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? அப்போ அந்த ரெஜிஸ்டர் பண்ணும்போது நீங்கள் என்ன யூசர் ஐடி பாஸ்வேர்டை கொடுத்தீங்களோ, சரியா, அதுதான் இங்கே இருக்கும். அதை தான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர், ரெஜிஸ்டர் மெயில் ஐடி, அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு, இதை கொடுத்து சைன்இன் பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் ரீசெட் பாஸ்வேர்டை கொடுத்து திரும்பவும் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ கிளியராக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இப்போது ரேங்க் லிஸ்ட் வந்துருச்சு. அதுக்கப்புறம் உங்களுடைய தகவல் எல்லாமே இங்கே என்ன ஆயிருக்கும்? அதுவாக இங்கே விசிபிள் ஆகும். ஓகேங்களா? சரி, இப்போது இந்த இடத்துல பாருங்கள், உங்கள் நுழைவு, அதாவது உங்களுடைய லாகின் ஐடி, பாஸ்வேர்டு அண்டு OTP, இதை வந்து என்ன பண்ணக்கூடாது? யாருக்கும் பகிரக்கூடாது அப்படின்னு ஒரு டிக்ளரேஷன் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நான் படிச்சுட்டேன், க்ளோஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 3 பாக்ஸ் இருக்கும். இந்த 3 பாக்ஸில் 3 ஸ்டேஜ் இருக்குது. ஸ்டேஜு ஸ்டார்ட் ஆன டேட்டு டைமு, க்ளோஸ் ஆகிற டேட்டு டைம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன், அதுக்கப்புறம் சாய்ஸ் ஃபில்லிங் அண்டு லாக்கிங் ரிசல்ட்டு. இப்போ வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் கான நோட்டிஃபிகேஷன் இருக்கும். ரெஜிஸ்ட்ரேஷனை நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த ஆரஞ்சு கலர் அப்படிங்கிறது என்னவாக மாறி இருக்கும்? க்ரீன் கலராக மாறி இருக்கும். ரெஜிஸ்ட்ரேஷனை நீங்கள் முடிச்சிருக்கிறீங்க அப்படின்னா இது என்னவாக மாறி இருக்கும்? க்ரீன் கலராக மாறி உங்களுடைய தகவல்கள் இங்கே இருக்கும். ரெஜிஸ்ட்ரேஷனை கம்ப்ளீட் பண்ணலைன்னா இது இப்படியே தான் இருக்கும், ஆரஞ்சில் இருக்கும். இந்த இடத்துல எந்த தகவலும் உங்களுக்கு தெரியாது. ஓகேங்களா? அப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணால் எப்படி சார் இருக்கும்? அதுக்கு நான் அடுத்தது காமிக்கிறேன். ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கு ஒரே செகண்டு. ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கு எப்படி இருக்கும்? இந்த ஆரஞ்சு கலர் இருக்குது இல்லைங்களா, அது வந்து இந்த மாதிரி க்ரீன் கலராக மாறி இருக்கும். ஓகேங்களா? ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணாதவங்களுக்கு ஆரஞ்சு கலரில் இருக்கும். சரி, இப்போ கம்மிங் டு த பாயிண்ட். இப்போ நம்ம எங்கே நிறுத்தினோம்? ரெஜிஸ்ட்ரேஷன், அதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு மேலே அந்த பாக்ஸை OTP, லாகின் ஐடி, பாஸ்வேர்டு இதெல்லாம் நான் யாருக்கும் ஷேர் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறத படித்து பார்த்துட்டிங்கன்னா மேலே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டாவுக்கு அப்ளை பண்ணுறீங்களா, அதுவே கவர்மெண்ட் கோட்டா சீட்டின் செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜுக்கு அப்ளை பண்ணுறீங்களா, மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்டை செல்ஃப் ஃபைனான்ஸில் எடுக்கிறீங்களா அப்படிங்கிற அந்த தகவலெல்லாம் இருக்கும். இப்போ கவர்மெண்ட் கோட்டாவை நீங்கள் டிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் வந்து 500 காமிக்கும். அதாவது பியூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், அதாவது 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜும் ஒரு ESIC KK நகர் சென்னையும் கிளிக் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுடைய ஃபீஸ் எவ்வளோ காமிக்கும்? 500 rupees காமிக்கும். அதுவே கவர்மெண்ட் கோட்டா சீட் இன் செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ் நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டேஜில் அதையும் கிளிக் பண்ணி காமிச்சிருக்கிறோம். அதுக்கு வந்து நீங்கள் 30,000 rupees கட்டணும். ஓகேங்களா? மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு ஒரு அப்ளிகேஷன் செப்பரேட்டாக போடணும். அது போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ காமிக்கும்? 1 lakh + 1,000. ஓகேங்களா? அந்த 1 lakh + 1,000ங்கிறது 1,000 rupees ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸு. 1 lakhங்கிறது எவ்வளவு? செக்யூரிட்டி டெபாசிட். அப்போ இந்த 1000 ரூபாய் திரும்ப வராது.
1,00,000 ரூபாய் அப்படிங்கிறது திரும்ப வந்துடும். இங்கே 30,000 அப்படிங்கிறது திரும்ப வந்துடும் செக்யூரிட்டி டெபாசிட்டு. இங்கே 500 அப்படிங்கிறது திரும்ப வராது. அப்போது நீங்கள் 3 கேட்டகரிக்கும் போடுறீங்கன்னா 1,31,500 கட்டணும். கவர்மெண்ட்டுக்கும் பியூர் கவர்மெண்ட் காலேஜுக்கும் கவர்மெண்ட் கோட்டா அண்ட் செல்ஃப் ஃபைனான்ஸும் போடுறீங்கன்னா 30,500 ரூபாய் கட்டணும். ஓகேங்களா? சரி, இப்போது இதெல்லாம் முடிச்சாச்சு அப்படின்னா கீழே உங்களுக்கு வந்து என்ன காமிக்குது, 500 ரூபா கட்ட சொல்லி வருது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் காலேஜ் மட்டும் கிளிக் பண்ணியிருக்கிறோம், அதனால் 500 ரூபா காமிக்குது. இதை முடிச்சுட்டு கிளிக் ஹியர் டு பே த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ், அந்த க்ரீன் கலரில் இருக்கிறத நீங்கள் கிளிக் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கவர்மெண்ட் கோட்டா சீட்டுக்கும் கிளிக் பண்ணியிருக்குது. இந்த கேண்டிடேட்டுக்கு அதுவும் போட்டிருக்கிறோம். மேனேஜ்மெண்ட் கோட்டா போட்டிங்கன்னா 3மே வரும், 3மே இங்கே காமிக்கும். ஓகேங்களா? அப்போ கட்ட வேண்டிய தொகை எவ்வளவு? 1,31,500 ரூபாய். சரிங்களா? 1,31,500. சரி, இப்போது இதெல்லாம் முடிச்சாச்சுன்னா பேமெண்ட் ஆப்ஷன் காமிக்குது. பேமெண்ட்டில் வந்து ஐஓபியில் கட்டுறீங்களா, யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவா, பேங்க் ஆஃப் பரோடாவா, கனரா பேங்க்கா? இப்போ இந்த இடத்துல மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் ஒரு சந்தேகம் வரும். அப்போ இந்த பேங்க்லையெல்லாம் கட்டணும்னா அந்த பேங்க்கோட அக்கௌண்ட் நம்பர் வச்சுருக்கணுமா, அதுக்கு ஏடிஎம் கார்டு வச்சுருக்கணுமா அப்படின்ற மாதிரி கேள்வி வரும். அப்படியெல்லாம் கிடையாது. நீங்கள் எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருந்தாலும் இந்த கேட்வேக்குள்ளே போய் பணம் கட்டிக்கலாம். நான் பேசுகிறது புரியுதுங்களா? நீங்கள் வந்து வாட் எவர் இட் இஸ், அது வந்து ப்ரைவேட் செக்டார் பேங்க்காக இருக்கலாம், வேறு எந்த பேங்க் கார்டு வச்சுருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த பேங்க் கேட்வேக்குள்ளே நீங்கள் போய் பணம் கட்டிக்கலாம். அப்போ இதெல்லாம் ஃபில்லப் பண்ணிவிட்டு பே ஆப்ஷனை கொடுக்குறீங்க. இப்போ பே ஆப்ஷனை கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சலான் வரும். ஓகேங்களா? அந்த சலானில் நம்ம ஆல்ரெடி கவர்மெண்ட் காலேஜுக்கு கிளிக் பண்ணியிருந்தால் 500 ரூபா காமிக்கும். கவர்மெண்ட் கோட்டா செல்ஃப் ஃபைனான்ஸு ப்ளஸ் கவர்மெண்ட் காலேஜ் போட்டிங்கன்னா 30,500 காமிக்கும். மேனேஜ்மெண்ட் ப்ளஸ் கவர்மெண்ட் கோட்டா இன் செல்ஃப் ஃபைனான்ஸு ப்ளஸ் பியூர் கவர்மெண்ட் காலேஜ் 36 ப்ளஸ் 1 37 போட்டிருந்தீங்கன்னா 1,31,500 காமிக்கும். என்ஆர்ஐ போட்டிருந்தீங்கன்னா அந்த அமௌண்ட் இங்கேயே விசிபிள் ஆயிரும். இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, பே நவ் கொடுக்குறீங்க. ஓகேங்களா? இதை முடிச்சிட்டிங்க அப்படின்னா என்ன இருந்திருக்கும், உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட்டட் அப்படிங்கிற தகவல் வரும். ஓகேங்களா? சரி, இப்போது இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் கம்ப்ளீட்டட். இப்போ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் கம்ப்ளீட்டட் அப்படின்னா இந்த இடத்துல க்ரீன் டிக் காமிக்கும். ஓகேங்களா? க்ரீன் டிக் முன்னாடி உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பெல் ஐக்கான் இருந்திருக்கும். அந்த பெல் ஐக்கான் இப்போ ரிமூவ் ஆகிட்டு ஆரஞ்சு கலர் க்ரீன் கலராக மாறும். இந்த க்ரீன் டிக் காமிக்கும். இப்போது அடுத்த ஸ்டேஜுக்கு போக போகிறோம். அடுத்த ஸ்டேஜ் அப்படிங்கிறது சாய்ஸ் ஃபில்லிங். திரும்பவும் சொல்கிறேன், இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக தான் இருக்கும். எந்த தவறும் இல்லாமல் நான் வந்து செய்யணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்துருங்க. சரி, இப்போது அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு டிக்ளரேஷன் இருக்கும். இந்த டிக்ளரேஷனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் எத்தனை படிப்புகள் மற்றும் கல்லூரிகளில் வேண்டுமானாலும் தேர்வு செய்து தங்கள் விருப்பப்படி வரிசைப்படுத்தலாம். அதாவது சாய்ஸஸ் வந்து எவ்வளோ வேணால் கொடுத்துக்கலாம், எத்தனை படிப்புகளில் வேணால், அதாவது எம்பிபிஎஸ்க்கும் போட்டுக்கலாம், பிடிஎஸ்க்கும் போட்டுக்கலாம். ஓகேங்களா? அதே போல் எத்தனை காலேஜஸ் வேணால் போட்டுக்கலாம். அதே போல் உங்கள் தரவரிசை மற்றும் சமூக அடிப்படையில் கல்லூரிகள் காலியாக உள்ள இடங்கள் ஒதுக்கப்படும். உங்களுக்கான ரிசர்வேஷன் உங்களுடைய ரேங்க் லிஸ்டினுடைய வரிசையில் தான் உங்களுக்கு சீட் அலாட் பண்ணுவாங்க. அடுத்தது, முதல் விருப்பப்படி கல்லூரியில் இடங்கள் இல்லை என்றால் அடுத்த விருப்பங்களின்படி கல்லூரிகள் உங்களுக்கு வழங்கப்படும். அதாவது ஃபஸ்ட் சாய்ஸ் நீங்கள் கேட்குறீங்க, நான் ஃபஸ்ட்டு கேட்டேன், அந்த ஃபஸ்ட்டு சீட்டில் எனக்கு ஃபஸ்ட் ஆப்ஷனில் சீட் இல்லை அப்படின்னா அடுத்த ஆப்ஷன் ட்ரை பண்ணும். அடுத்த ஆப்ஷனில் இல்லைன்னா அதுக்கு அடுத்தது 3வது ஆப்ஷன். 3லேயும் உங்களுக்கான மார்க்குக்கு உங்களுடைய ரேங்க்குக்கு சீட் அவைலபிள் இல்லைன்னா 4, 5 அண்ட் ஸோ ஆன். ஓகேங்களா? உங்கள் அனைத்து கல்லூரி விருப்பங்களையும் காலியான இடங்கள் இல்லை என்றால், இப்போ நான் 37 காலேஜ் போட்டேங்க சார், அந்த காலேஜுக்கான கட் ஆஃப் என்கிட்ட இல்லை அப்படின்னா உங்களுக்கு சீட் இல்லை. இது எல்லாத்தையும் நம்ம படிச்சுட்டு மேற்கண்ட வழிமுறைகளை படித்து புரிந்து கொண்டேன் அப்படிங்கிறத இந்த பாக்ஸை நம்ம கிளிக் பண்ணணும். ஓகேங்களா? இப்போது அந்த பாக்ஸை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல
என்ன ஆகுது, இந்த பாக்ஸை கிளிக் பண்ணதுக்கப்புறம் கிளிக் ஹியர் டு ப்ரொசீடு. ஓகேங்களா, இந்த இடத்துல அந்த பாக்ஸை டிக் பண்ணதுக்கப்புறம் கிளிக் ஹியர் டு ப்ரொசீடு அப்படின்னு வரும். அதை நீங்கள் முடிச்சாச்சுன்னா இதுதான் அது, உங்களுக்கு பெருசாகவே ஜூம் பண்ணி காமிச்சாச்சு. கிளிக் ஹியர் டு ப்ரொசீடு அப்படின்னு வரும். இதெல்லாம் முடிச்சாச்சுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சாய்ஸஸ் காமிக்கும். நீங்கள் வந்து 37 காலேஜுக்கு 500 ரூபா கட்டியிருந்தீங்கன்னா 37 காமிக்கும். ரைட்டுங்களா? இல்லை அது போக கவர்மெண்ட் கோட்டா அண்ட் செல்ஃப் ஃபைனான்ஸும் போடுறீங்க அப்படின்னா 21 + 3 ஓகேங்களா 24 காமிக்கும். அதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட் போட்டிருந்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட்டும் காமிக்கும். சரி, இப்போது இதில் நம்ம என்ன பண்ணணும், சாய்ஸஸை நம்ம அரேஞ்ச் பண்ணணும். சாய்ஸஸை அரேஞ்ச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டிஸ்ட்ரிக்ட் வைஸாக செலக்ட் பண்ணலாம். டிஸ்ட்ரிக்ட் வைஸானால் இப்போ நீங்கள் சென்னை அப்படின்னா சென்னை டிஸ்ட்ரிக்டை ஃபஸ்ட்டு கொடுக்கலாம். ஓகேங்களா? இல்லை நான் கோயம்புத்தூர் தான் இருக்கிறேன் அப்படின்னா கோயம்புத்தூரை முதல்ல கொடுக்கலாம். அப்போ டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணுறதுக்கு இங்கே வந்து ஆல் டிஸ்ட்ரிக்ட்னு இருக்கும். இந்த இடத்துல ஒரு டவுன்வேர்டு ஏரோ மார்க் இருக்குது. அந்த டவுன்வேர்டு ஏரோ மார்க்கை கொடுத்து அப் டவுன் கொடுத்து நான் கோயம்புத்தூரை தான் மேலே கொடுக்க போகிறேன், இல்லை நான் மதுரை நேட்டிவிட்டி அதனால் நான் மதுரை மேலே கொடுக்குறேன், இல்லைன்னா திருநெல்வேலி நேட்டிவிட்டி அதனால் திருநெல்வேலியை மேலே கொடுக்குறேன்னா டிஸ்ட்ரிக்ட் வைஸும் நான் மேலே கீழே அப் டவுன் பண்ணிக்கலாம். இல்லைன்னா கேட்டகரி வைஸ், கேட்டகரி அப்படிங்கிறது இந்த இடத்துல உங்களுடைய கேட்டகரி இல்லை, கவர்மெண்ட் கோட்டாவில் வரீங்களா இல்லை மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் வரீங்களா அந்த மாதிரி. எதனால் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், 36 கவர்மெண்ட் காலேஜ் இருக்குது, 37 இஎஸ்ஐசி இருக்குது. ரைட்டுங்களா? அப்போது கேட்டகரி ஏ அப்படிங்கிறது கவர்மெண்ட் காலேஜ், கேட்டகரி A1 அப்படிங்கிறது இஎஸ்ஐசி கேகே நகர் சென்னை. அப்போது இந்த இடத்துல கேட்டகரியை சூஸ் பண்ணுறது எதுக்காகனா, நான் வந்து சென்னை வாசி இல்லைன்னா நான் சென்னையில் இருக்க விரும்புகிறேன் அப்படின்றவங்க ஃபஸ்ட்டு எம்எம்சி போடுவாங்க. கரெக்டுங்களா? நெக்ஸ்ட்டு ஸ்டான்லி போடுவாங்க, அடுத்தது கீழ்பாக் போடுவாங்க, நெக்ஸ்ட்டு ஓமந்தூரார் போடுவாங்க, அடுத்தது என்ன பண்ணுவாங்கன்னா இஎஸ்ஐசி போட்டுக்கலாம். எதுக்காக அவங்க அந்த மாதிரி பண்ணுறாங்க, நான் டே ஸ்காலராக இருந்து வீட்டிலேருந்து போயிட்டு வந்துக்கலாம், அப்போது எனக்கு ஹாஸ்டல் எக்ஸ்பென்சஸ் மெஸ் பில்லு இதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி செய்வாங்க. இன்னொரு சிலர் என்ன செய்வாங்கன்னா, நான் வந்து செல்ஃப் ஃபைனான்ஸில் இதெல்லாம் போட்டுட்டு ஒரு 10 காலேஜ் கவர்மெண்ட் காலேஜ் என்னோடய ப்ரியாரிட்டியில் இருக்குது, அதுக்கப்புறம் அதை விட எனக்கு வந்து நான் கோயம்புத்தூரில் இருக்கிறேன் அப்படின்னா நடுவில் செல்ஃப் ஃபைனான்ஸும் நான் போட்டுக்க விரும்புகிறேன் அப்படின்றவங்க பிஎஸ்ஜி போடுவாங்க, இல்லைன்னா கேஎம்சிஹெச் போடுவாங்க, அதுக்கப்புறம் பின்னாடி இருக்கிற கவர்மெண்ட் காலேஜ் போடுவாங்க. அது அவங்கவுங்களுடைய விருப்பம். அப்போது என்ன பண்ணிக்கலாம், அந்த மாதிரி கேட்டகரிஸி சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா கோர்ஸ். இந்த கோர்ஸ் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ஒரு 10 காலேஜ் நான் எம்பிபிஎஸ் போட்டுக்க விரும்புகிறேன், அது கிடைக்கல அப்படின்னா இல்லைன்னா 37 காலேஜ் கவர்மெண்ட் காலேஜ் போடுறேன், அதுக்கப்புறம் நான் செல்ஃப் ஃபைனான்ஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி பிடிஎஸ் கவர்மெண்ட் பிடிஎஸ் போடுறதுக்கு விரும்புகிறேன் அப்படின்றவங்க 1, 2, 3 3 கவர்மெண்ட் பிடிஎஸ் காலேஜ் இருக்குது, அதுக்கு கீழே தான் நான் செல்ஃப் ஃபைனான்ஸ் கொண்டு வரேன் அப்படிங்கிறவங்க கோர்ஸ் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி அப் டவுன் கொடுத்துக்கலாம். இல்லை சார் நான் இந்த மாதிரி எதுவுமே செய்யலை, பேசாமல் காலேஜ் நேமை டைப் பண்ணிக்கிறேன் அப்படின்றவங்க என்ன பண்ணலான்னா, இந்த இடத்துல ஆல் இருக்கு இல்லைங்களா, ஆல் அப்படிங்கிற இடத்துல ஒரு சர்ச் பாக்ஸ் இருக்கும். ஓகேங்களா? இந்த சர்ச் பாக்ஸ் லென்ஸ் மாதிரி இருக்கும். இந்த சர்ச் பாக்ஸில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டைரெக்டாக காலேஜை டைப் பண்ணிக்கலாம், காலேஜ் நேமை டைப் பண்ணிக்கலாம். மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ், ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ், கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ், மதுரை மெடிக்கல் காலேஜ், கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ், ஓமந்தூரார் மெடிக்கல் காலேஜ், இந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போது இந்த 142 அப்படிங்கிறது என்னென்னா அவைலபிள் காலேஜஸ். அடுத்தது இந்த 1 அப்படிங்கிறது நீங்கள் இது வரைக்கும் எத்தனை செலக்ட் பண்ணியிருக்கிறீங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா க்ரீனில் இருக்கிறதெல்லாம் அவைலபிள். ஓகேங்களா? ரயில்வே டிக்கெட் மாதிரி தான், ரயில்வே டிக்கெட்டு ஃப்ளைட் டிக்கெட்டு இந்த மாதிரி தான். க்ரீனில் இருக்கிறதெல்லாம் அவைலபிள், இன்னமும் நம்ம ஆட் பண்ணல. சரிங்களா? இப்போ ஆட் பண்ணியாச்சு அப்படின்னா அது வந்து இந்த மாதிரி ரெட்டில் காமிக்கும். இதிலிருந்து நீங்கள் எடிட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம், ரிமூவ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம், நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? சரி, அடுத்த விஷயம், அடுத்தது என்ன, இப்போது நம்ம என்னவெல்லாம் செஞ்சோமோ இந்த மாதிரி இருக்கும். இங்கே அந்த க்ரீனெல்லாம் நம்ம ஒவ்வொன்றா கிளிக் பண்ணிகிட்டே வந்தோம், ஆப்ஷன்ஸ் எல்லாம் கிளிக் பண்ணிகிட்டே வந்தோம். இப்போது நீங்கள் ஏதாவது ஒரு தவறுதலாக காலேஜினுடைய ஆர்டரை மாற்றிட்டீங்க, ஓகேவா, அவசரத்தில்
ஏதாவது காலேஜை நீங்கள் 3வது காலேஜாக போடுறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் 3வது காலேஜாக எம்எம்சி போடுறீங்க, ஸ்டான்லி போடுறீங்க, கீழ்பாக் போட வேண்டிய இடத்துல திருநெல்வேலி அப்படின்னு போட்டிங்கன்னு வச்சுக்கலாம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. இப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த இடத்துல அதை வந்து மாற்றிக்கலாம். ஒன்று ரிமூவ் பண்ணலாம், இல்லைன்னா வந்துட்டு மூவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அப் டவுன் கொடுத்து மூவ் பண்ணிக்கலாம். இல்லை சார் எனக்கு இதை விட இன்னும் கொஞ்சம் ஈஸி ஸ்டெப் வேணும்னா இந்த இடத்துல ஒரு 3 ஹரிசாண்டல் லைன் இருக்குது, 1 2 3. இதை கிளிக் பண்ணி நீங்கள் அப் டவுன் ஆப்ஷன் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, இப்போ 3வது என்ன போட்டீங்க, திருநெல்வேலி போட்டீங்க. இப்போ அது வேண்டாம், 3வது தூக்கி நான் வந்து 20ல் போடுறேன் அப்படின்னா 20 3 உங்களுக்கு வந்து மாறிக்கும். புரிஞ்சுதுங்களா சொல்கிறது? ரைட். அடுத்தது என்ன, இதெல்லாம் முடிச்சாச்சு அப்படின்னா படித்து பார்த்துட்டு கன்ஃபார்ம் கொடுக்குறீங்க. இதை வந்து கன்ஃபார்ம் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கிறீங்க. எல்லாமே கரெக்டாக இருக்குது சார் அப்படின்னா கன்ஃபார்ம் கொடுக்கலாம். இல்லை சார் நான் வந்து இன்னமும் கொஞ்சம் எடிட் பண்ணுறேன் அப்படின்றவங்க எடிட் பண்ணிக்கலாம். இந்த நேரத்தில் மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் சொல்லக்கூடிய ஒரு அன்பான வேண்டுகோள், இல்லைன்னா அறிவுரை, இல்லைன்னா வழிகாட்டுதல், எப்படி வேணால் எடுத்துக்கோங்க. இப்போது சாய்ஸ் ஃபில்லிங், ரெஜிஸ்ட்ரேஷன் இதெல்லாம் ஓப்பன் ஆச்சுன்னா சாய்ஸ் லாக்கிங்க்கு உங்களுக்கு மினிமம் ஒரு 7 நாள் கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த சாய்ஸஸ் எல்லாம் போட்டுட்டு என்ன பண்ணக்கூடாது, சாய்ஸ் லாக்கிங் பண்ணக்கூடாது. எப்போ பண்ணக்கூடாது, 6 நாளுக்கு செய்யக்கூடாது. ஓகேங்களா, ஆனால் உங்களுக்கு ஃபஸ்ட்டு டேலேருந்தே உங்களுக்கு சாய்ஸ் லாக்கிங்க்கான ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் ஒன்ஸ் லாக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி நம்ம இப்போ சொன்ன மாதிரி எடிட் ஆப்ஷன் எல்லாம் எதுவும் செய்ய முடியாது. ஒன்ஸ் லாக் பண்ணால் லாக் பண்ணணும் தான். ஓகேங்களா, அதனால் என்ன பண்ணுறீங்க, அதை அப்படியே விட்டுருங்க. சாய்ஸ் ஃபில் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுறலாம். ஒன்ஸ் சாய்ஸ் லாக் பண்ணிட்டா அதுக்கப்புறம் யார் நினச்சாலும் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போது அந்த சாய்ஸ் லாக்கிங் டேட் வந்துருச்சு, 7வது நாள் வந்துருச்சு. அந்த 7வது நாள் திரும்பவும் நம்ம என்ன பண்ணணும், உள்ளே போயிட்டு நம்மளோட யூசர் ஐடி பாஸ்வேர்டை கொடுத்துட்டு என்ன பண்ண போகிறோம், சப்மிட் கொடுக்குறோம். ஓகேங்களா, அதாவது லாக் பண்ணுறோம். அந்த லாக் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இது வரைக்கும் நம்ம கொடுத்த எல்லா சாய்ஸஸையும் இங்கே பார்த்துக்கலாம். அதே போல் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சு ஒரு சாஃப்ட் காப்பியும் வச்சுக்கலாம். இந்த சாஃப்ட் காப்பிங்கிறது என்னது, பிடிஎஃபாக இருக்கும். அதை வச்சும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸுக்கு வச்சுக்கலாம், நம்ம எத்தனை காலேஜ் போட்டிருக்கிறோம் அப்படிங்கிறத. ஓகேங்களா, இதெல்லாம் முடிச்சாச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பிரிண்ட் அவுட்டு, பிடிஎஃப் இது எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். இப்போது இங்கே பாருங்கள், திரும்பவும் ஒரு டிக்ளரேஷன். பல கல்லூரிகளை எனது விருப்பங்களாக சேர்க்க முடியும் என்பதை நான் அறிவேன். இருப்பினும் ஏதாவது ஒரு கல்லூரியில் தான் சேர முடியும். கரெக்டுங்களா, 37 காலேஜ் நீங்கள் போட்டிங்கிறதுக்காக உங்களுக்கு 37 காலேஜ்லேயும் சீட் அலாட் ஆக போகிறதில்ல, அதுலேருந்து ஒரு காலேஜ் தான். கரெக்டுங்களா, அப்போ இதை முடிச்சிட்டிங்கன்னா கன்ஃபார்ம் கொடுக்குறீங்க. கன்ஃபார்ம் கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு டேலி சீட்டு காமிக்கும். மொத்தமாக எத்தனை காலேஜ் அவைலபிள் இருந்தது, அதில் நீங்கள் எத்தனை காலேஜை சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணீங்க, இதெல்லாமே கொடுத்துட்டு ஃபைனலாக நீங்கள் உங்களுடைய மொபைல் நம்பர், இமெயில் ஐடியெல்லாம் முன்னாடி ரெஜிஸ்டர் பண்ணும்போதே கொடுத்துருப்பீங்க. அந்த மெயில் ஐடிக்கோ இல்லைன்னா ஃபோன் நம்பருக்கோ ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை இங்கே நீங்கள் டைப் பண்ணணும். ஓகேங்களா, ஓடிபியை நீங்கள் இங்கே டைப் பண்ணணும். டைப் பண்ணிவிட்டு முன்னாடி இந்த மாதிரி ஒரு டிக்ளரேஷன் இருக்குது, அந்த டிக்ளரேஷன் பாக்ஸை இங்கே கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, சப்மிட் கொடுக்குறீங்க. ஓகேங்களா, சப்மிட் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ். திரும்பவும் இந்த இடத்துல மறுபடியும் ஒரு டிக்ளரேஷன், இதெல்லாம் படிச்சுட்டு எல்லாமே ஓகே, நான் வந்து என்னோடய சாய்ஸஸை லாக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு கேட்கும். எஸ்ன்னா எஸ் கொடுக்கலாம், நோ அப்படின்னா இந்த ஸ்டேஜோடு அப்படியே சேவ் பண்ணி நிறுத்திக்கலாம். ஓகேங்களா, எதுக்காக சேவ் பண்ணி நிற்கிறோம், திரும்பவும் பேரண்ட்ஸுக்கிட்ட, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில், ரிலேட்டிவ் சர்க்கிளில் யாருக்காவது இதை காமிச்சிட்டு எல்லாம் கரெக்டாக இருக்குதா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு க்ரீன் பட்டனை அமுத்துங்க. இல்லைன்னா அப்படியே விட்டுருங்க. ஓகேங்களா, அப்போ லாஸ்ட் டேட் வந்துருச்சு. நம்ம என்ன பண்ணுறோம், சாய்ஸ் லாக் பண்ணுறோம். சாய்ஸ் லாக் பண்ணிவிட்டு திரும்பவும் இன்னொரு தடவை நம்மளுடைய சாய்ஸ் ஃபில்லிங் அண்டு சாய்ஸ் லாக்கிங்கை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிறோம். ஓகேங்களா, இப்போ என்ன ஆயிடுச்சு பாருங்கள், இந்த பேஜில் ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட்டட் க்ரீன் கலராக மாறிடுச்சு. சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் சாய்ஸ் லாக்கிங் கம்ப்ளீட்டட், அதுவும் க்ரீன் கலராக மாறிடுச்சு. இன்னொரு பாக்ஸ் இங்கே அவைலபிளாக இருக்குது. அந்த பாக்ஸ் யாருக்குன்னா உங்களுக்கு இல்லை, உங்களுடைய எல்லா ஒர்க்கும் இப்போ முடிஞ்சது. ஓகேங்களா, எண்டு வரைக்கும் உங்களை கூட்டிகிட்டு வந்தாச்சு. இந்த கடைசி ஒயிட் கலர் பாக்ஸ் யாருக்குன்னா தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு. அதுதான் வந்து அலாட்மெண்ட் லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணுற அந்த நாள்.
ஓகேங்களா? இது ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா இதுவும் க்ரீனாக மாறிடும். புரிஞ்சுதுங்களா? இவ்வளோ தான். இதுக்கு நம்ம சொல்கிறக்கு 24 நிமிஷம் ஆயிருக்குது. ஓகேங்களா? இதை திரும்ப 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 பார்த்துக்கிட்டே இருங்க. எத்தனை டைம் வேணாலும் பாருங்கள். தப்பு பண்ணாமல் செய்யுங்க. ஓகேங்களா? ஆல் த பெஸ்ட். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிளுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஆல்ரெடி 25 நிமிஷம் ஆனதுனால அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கல. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு ஏதாவது பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு அதை பற்றின டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம். 1 or 2 டவுட்ஸுக்கும் நம்ம பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணுறோம். கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்பட்டாலும் பெய்டு சர்வீஸில் நம்ம கிளாரிஃபை பண்ணுறோம். 2025 ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் கொஸ்டின் பேப்பர்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். தேவைப்படுறவங்க அதை பற்றின டீட்டெயில்ஸை ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த அப்டேட்டோட மீட் பண்ணலாம்.